ஓம் சாந்தி. 18 ஜனவரி 2006. अव्यक्त बाप दादा मधुबन। संकल्प, समय और बोल के बचत के स्कीम द्वारा सफलता की सेरेमनी मनावो। அதாவது எண்ணம், சமயம் மற்றும் வார்த்தைகள் இவற்றை சேமிப்பதன் மூலமாக வெற்றியினுடைய செரிமனி வெற்றி விழாவை கொண்டாடுங்கள். निराश आत्माओं में आश के दीप जगाओ. நிராசையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த நம்பிக்கை எனும் தீபத்தை ஏற்றுங்கள். ஓம் சாந்தி. आज स्नेह का दिन है. இப்ப இன்றைய நாள் அன்பான நாள். அதாவது பிரம்மா பாபா அவ்யக்தமான நாள். चारों ओर के सभी बच्चे स्नेह के सागर में समाये हुए हैं. நாலாபுறமும் உள்ள அனைத்து குழந்தைகளும் இந்த அன்பு கடல்ல அப்படியே அன்புல மூழ்கிய நிலையில் இருக்கின்றார்கள். ये स्नेह राज योगी बनाने वाले हैं. இந்த அன்பானது நம்மை ராஜ யோகியாக மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. स्नेह सर्व अन्य आकर्षणों से परे करने वाले हैं. இந்த அன்பானது மற்ற ஆக்கர்ஷணத்திலிருந்து விடுபட வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. स्नेह का वरदान. आप सभी बच्चों को जन्म का वरदान है. இந்த அன்பு என்பது குழந்தைகளாகிய நமக்கு இப்பிறந்த நாளுடைய வரதானமாக இருக்கின்றது. स्नेह में परिवर्तन कराने की शक्ति है. இந்த அன்புல நம்மளுக்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கின்றது. तो आज के दिन दो प्रकार के बच्चे चारों ओर देखे. இப்ப பாபா சொல்றாரு, இன்றைய நாள்ல 2 விதமான குழந்தைகளை பாபா பார்க்கறாரு. लवली बच्चे तो सभी हैं, लेकिन एक है लवली बच्चे, दूसरे हैं लवलीन बच्चे. இந்த 2 விதமான குழந்தைகள்ல ஒரு குழந்தை அன்பான குழந்தை. மற்றொரு குழந்தை அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தை. இந்த மாதிரி 2 வெரைட்டியான குழந்தைகளை இன்று பாபா பார்க்கின்றார். लवलीन बच्चे हर संकल्प, हर श्वास, हर बोल, हर कर्म में स्वतः ही बाप समान सहज रहते हैं. இப்ப இந்த அன்பான அதாவது அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு செயல் அனைத்திலும் பாப் சமான் அந்த மாதிரியான ஸ்திதியில் இருக்கின்றார்கள். இப்ப பாபா பேசினா எப்படி பேசுவாரு? மற்றவங்களுக்கு வரதானம் கொடுக்குற மாதிரி பேசுவாரு. பாபா பார்த்தார்னா எப்படி பார்ப்பாரு? எல்லார் மேலேயும் ஸ்நேகம் அப்படிங்கிற திருஷ்டியில தான் பாபா பார்ப்பாரு. இப்ப பாபா எப்படி பார்ப்பாரு? பாபா எப்படி பேசுவாரு? பாபா என்ன செய்வாரு? அந்த மாதிரி இந்த குழந்தைகள் பாபாவ அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய பாப் சமான் குழந்தைகள் யாருன்னா, அன்புல மூழ்கிய குழந்தைகள் ஆவார்கள். क्यों? बच्चों को बाप ने समर्थ भव का वरदान दिया है. இப்ப இந்த குழந்தைகளுக்கு எப்படி பாப் சமான் ஆக முடியுது அப்படின்னா, பாபா சமர்த்து பவ அதாவது சக்தி சொரூபமாக இருக்கக்கூடியவர்கள் ஆகுக அப்படிங்கிற வரம் கொடுத்த காரணத்தினால இந்த குழந்தைகள் அந்த மாதிரி பாப் சமான் நிலையில் இருக்கின்றார்கள். आज के दिन को
स्मृति सो समर्थ दिवस कहते हो क्यों? இன்றைய நாள் நினைவு நாள். கூடவே இது சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது. ஏன்? बाप ने आज के दिन स्वयं को बैकबोन बनाया. இன்றைய நாள் பிரம்மா பாபா தன்னை பேக்போனாக மாற்றிக்கொண்ட நாளாகும். आज के दिन लवलीन बच्चों को विश्व के स्टेज पर प्रत्यक्ष किया है. இப்ப பிரம்மா பாபா பேக்போன் ஆயிட்டு இந்த அன்பால மூழ்கி இருந்த குழந்தைகள், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா? லவ்லின் குழந்தைகள் அப்படின்னா, அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை, அவங்களுடைய எண்ணங்கள், சுவாசம், சங்கல்பம் எல்லாமே வந்து பாப் சமான் ஸ்டேஜ். அதாவது நம்ம தாதிகள். தாதிங்க அந்த ஸ்டேஜ்க்கு வரும்பொழுது தான் பிரம்மா பாபா அவ்வியக்தமானாரு. பிரம்மா பாபா அவ்வியக்தமான நாள், இன்றைய நாள் அப்படின்னா, கூடவே இந்த லவ்லின் குழந்தைகள் இருக்காங்கல்ல, தாதிங்கலாம். அவங்கள பிரத்யக்ஷம் பண்ண நாளும் இந்த ஜனவரி 18 தான். व्यक्त में प्रत्यक्ष बच्चों को किया और स्वयं अव्यक्त रूप में साथी बने. பிரம்மா பாபா தன்னுடைய குழந்தைகளான தாதிகள் அவங்களெல்லாம் வந்து வியக்த ரூபத்துல அவங்க ஸ்தூலமா பிரத்யக்ஷம் பண்ணாரு. ஆனா சூக்ஷமமா அவ்வியக்த ரூபத்துல பிரம்மா பாபா கூடவே இருந்தாரு. இப்ப இந்த யஜ்யத்துல இவ்ளோ வளர்ச்சி நடக்குது அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் ஆதாரம் பிரம்மா பாபா தான். ஆனா பிரம்மா பாபா அவ்வியக்த ரூபத்துல இருந்து இந்த உதவிகள்லாம் செய்து கொண்டே இருக்கின்றார். आज का ये स्मृति सो समर्थ दिवस बच्चों को बालक सो मालिक बनाए. இப்ப இன்றைய நாள் நினைவு நாள். பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள். அது நமக்கு சக்தி நிறைஞ்ச நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த நாள்ல சர்வ சக்திமானாக விளங்கக்கூடிய சிவ தந்தை மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருந்து प्रत्यक्ष करने का कार्य दिया और बाप देख के खुश है कि ये शक्ति सभी बच्चों बाप को प्रत्यक्ष करना अर्थात विश्व कल्याण कर विश्व परिवर्तन करने के कार्य में लगे हुए हैं. இப்ப இந்த நாள்ல வந்து ஸ்மிருதி சோ சமர்த்த திவஸ் பாபாவுடைய நினைவு நாள். பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள்ல பாபா நம்ம எல்லாருக்குமே சக்தி கொடுத்த நாளாகும். இந்த நாள்ல பாபா வந்து தன்னுடைய குழந்தைகளை மாஸ்டர் சர்வ சக்திமானாக பிரத்யக்ஷம் செய்து அந்த மாதிரி ஒரு காரியம் செய்துள்ளார். மேலும் பாபா வந்து குழந்தைங்களை பார்த்து அவர் குஷி அடைகிறாரு. எவ்வளோ யோகாவோ அவ்வளோ சக்தி குடுக்குறாரு. நாம எவ்வளோ கனெக்ட் பண்றோமோ, அதாவது இறை நினைவுல இருக்கிறோமோ, புத்தியோட லைன் சிவ தந்தையோட எவ்வளோ கனெக்ட்ல இருக்கோ, கனெக்ட் ஒன் அப்படின்னு சொல்றோம்ல. இறைவனோட நினைவுல மூழ்கிய நிலையில எவ்வளோ இருக்கிறோமோ, அவ்வளோ சிவ பாபா நம்மளுக்கு சக்தியை கொடுக்கின்றார். ஸ்மிருதி சோ சமர்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ நாம நினைவு செய்கின்றோமோ, அவ்வளோ சக்திகளை பெறுகின்றோம். பச்சே பாப் கோ பிரத்யக்ஷ கர்னா, பாபாவ குழந்தைகள் பிரத்யக்ஷம் செய்ய போறாங்க. எப்பன்னா நம்ம சக்தி சொரூபமா ஆனதுக்கப்புறம், மாஸ்டர் சர்வசக்திமான் அந்த நிலையில இருக்கும் பொழுது, நாம பாபாவை பிரத்யக்ஷம் அவசியம் செய்ய முடியும். अर्थ विश्व कल्याण कर विश्व परिवर्तन करने के कार्य में लगे हुए हैं. இதனுடைய அர்த்தம் வந்து உலகத்திற்கு நன்மை செய்து உலக நன்மையாளர் எனக்கூடிய இந்த ஒரு காரியத்துல நாம ஈடுபட்டு இருக்கின்றோம். बाप द्वारा सर्व शक्तियों का वर्षा जो मिला हुआ है वह स्वयं प्रति और विश्व की आत्माओं के प्रति कार्य में लगा रहे हैं.
இப்ப பாபாவ நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கின்றது. இப்ப இறை தந்தையிடமிருந்து நாம் பெற்ற இந்த இறை சக்திகளை முதல்ல சுய பரிவர்த்தனை நம்மளுக்காக யூஸ் பண்ணணும். அடுத்து மற்றவர்களுக்காக, முழு உலகத்திற்காக நாம பிரயோகம் செய்ய வேண்டும். बाप दादा भी सर्व मास्टर सर्वशक्तिमान बाप समान उमंग उत्साह में रहने वाले ऑलराउंड सेवादारी நிஸ்வார்த்த சேவாதாரி பாபா கூட பார்க்குறாரு. இந்த மாதிரியான மிகப்பெரிய காரியத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டு சேவாதாரி, எல்லா விதமான சேவை, எந்த சேவை கிடைச்சாலும் அந்த சேவையை செய்யக்கூடிய நிஸ்வார்த்த சேவாதாரி, எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காத சேவாதாரி, பேஹதுக்கே சேவாதாரி பட்சோங்கோ, எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு பதம் பதம் குணா தில் சே முபாரக்கு தே ரஹே ஹை, பல கோடி மடங்கு உள்ளபூர்வமாக வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். முபாரக் ஹோ, முபாரக் ஹோ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். देश विदेश देश के बच्चे भी कम नहीं और विदेश के बच्चे भी कम नहीं है. உள்நாடு வெளிநாடு அனைத்து நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இப்ப உள்நாடு புருஷார்த்தத்துல நல்லா பண்றாங்க, வெளிநாடும் குறைஞ்சவங்க இல்லை, எல்லாருமே நல்ல முறையில் முயற்சி வந்து செய்கிறாங்க. बाप दादा ऐसे बच्चों की दिल ही दिल में महिमा भी करते हैं. யாரெல்லாம் மானசீகமாக புருஷார்த்தம் செய்கிறாங்க, மானசீகமாக இறை நினைவிலிருந்து இறை சக்தியை யார் நிரப்பிக் கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்காக பாபா உள்ளபூர்வமாக அவர்களுடைய மகிமைகளை பாடுகின்றார். பக்தியில நாம தான் கடவுளோட மகிமை பாடும். இஷ்டதேவ் இஷ்டதேவி யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மகிமையை பக்தர்கள் பாடுவாங்க. ஆனா பாபாவுடைய குழந்தைகளுடைய மகிமையை பகவான் பாடுகின்றார். கீத் பி காத்தே வாஹ பச்சே வாஹ, மகிமை பாடுறதோட பாட்டு வேற பாடுறாராம். ஆஹா குழந்தைகளே ஆஹா, அந்த மாதிரி. ஆப் சபி வாஹ் வாஹ பச்சே ஹோனா. இப்போ பாபா கேட்குறாரு, நீங்க எல்லாரும் ஆஹா குழந்தாய் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி வாய்ந்த, ஆஹா ஆஹான்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி தகுதி வாய்ந்த குழந்தைகள் தானே. பாபாவே புகழ்றாரு அப்படின்னா அதற்கு நம்மளுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. அந்த தகுதி நிறைஞ்ச குழந்தைங்க தானே அப்படின்னு பாபா வந்து கேட்குறாரு. ஹாத் ஹிலா ரஹே ஹை பஹுத் அச்சா. இப்போ அங்கே இருக்கிற குழந்தைகள் வந்து கை அசைச்சு காட்டுறாங்க. பாபா சொல்றாரு, ரொம்ப நல்லது. बाप दादा को फ़க்கூர் है बच्चों के ऊपर फ़க்கூர் है. இப்போ பாப் தாதாவிற்கு ரொம்ப குஷி இருக்கு. குழந்தைகளை பார்த்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப குஷி அடைவாங்க இல்லையா? அதுபோல ஷிவ் பாபாவுக்கு நம்மளை பார்த்து அதிகமான குஷி ஏற்படுகின்றது. सारे कल्प में ऐसा कोई बाप नहीं है जिसका हर बच्चा स्वराज्य अधिकारी ராஜா हो. முழு உலகத்துல அந்த மாதிரி அப்பா இருக்க முடியாத. இப்போ லௌகீகத்துல வந்து சத்தியுகம் திரேதாயுகத்துல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அப்ப அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு குழந்தை தான் ராஜா ஆவாங்க. துவாபரயுகத்துல இருந்து பல குழந்தைகள் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கும். ஆனாலும் ஒரு குழந்தை யார் முதல்ல பிறந்தாங்களோ மூத்த மகனுக்கு தான் ஆட்சியோட பொறுப்பு குடுப்பாங்க. இது அப்படிதான் வந்துட்டு இருந்தது துவாபர யுகம், கலியுகத்துலலாம். ஆனா, ஒரு அப்பாவுக்கு பொறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும், அதாவது கோடிக்கணக்கான குழந்தைங்க, 33,00,00,000 குழந்தைங்களையும் பாபா என்னவா பார்க்குறாரு? ராஜா குழந்தைகள் அப்படின்னு பார்க்குறாரு. அதாவது சுயராஜ்ய அதிகாரி ஆகக்கூடிய குழந்தைகள். आप सभी तो स्वराज्य அதிகாரி ராஜா ஹோனா. இப்போ பிகேஸ் இப்போ இன்னைக்கு வந்து 15 லட்சம் பிகேஸ் இருக்கிறாங்க அப்படின்னா
பாபா எந்த கண்ணோட்டத்துல பார்க்குறாருன்னா, இந்த 15,00,000 குழந்தைகளும் ராஜா குழந்தைங்க. அந்த கண்ணோட்டத்துல தான் பாபா வந்து பார்க்குறாரு. பிரஜா தோ நஹி ஹைனா, நாமெல்லாம் வந்து வருங்கால ராஜா ஆகறதுக்காக தானே முயற்சி பண்றோம். பிரஜை ஆகறதுக்காக யாரும் இல்ல தானே! कई बच्चे जब रूहान करते हैं तो कहते हैं हम भविष्य में क्या बनेंगे उसका चित्र हमको दिखाओ சில குழந்தைங்க பாபாட்ட பேசும்போது கேக்குறாங்க பாபா நான் எதிர்காலத்துல என்ன ஆகப் போறேன் ராஜாவா பிரஜையா வெள்ளைக்காரங்களா என்ன பதவி எனக்கு சத்தியுகத்துல கிடைக்க போகுது அப்படின்றது அந்த பிக்சரை மட்டும் காட்டுங்க அப்படின்னு நிறைய குழந்தைங்க பாபா கிட்ட கேக்குறாங்க பாப் தாதா கியா கஹ்தே हैं அவங்களுக்கு பாப் தாதா என்ன சொல்லுவாரு पुराने बच्चे तो कहते हैं जगदम्बा माँ சித்திர தேத்தி தீ ஹரி ஏக்குக்கோ பழைய குழந்தைங்க சொல்றாங்க ஒரு காலத்துல ஜெகதம்பாட்ட போய் கேட்டா அவங்க ஒரு பிக்சர் கொடுப்பாங்க நீங்க வந்து எதிர்காலத்துல என்ன ஆகப் போற அந்த மாதிரி அதனால நிறைய பேர் அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்க நான் எதிர்காலத்துல என்ன ஆகப் போறேன் அந்த மாதிரி பாப் தாதா கியா கஹ்தே हैं இப்ப பாப் தாதா சூக்ஷ்மமா இருக்கிறாங்க ஸ்தூலமா அவங்கள பார்க்க முடியாத ஆனா நாம கேள்வி கேட்கிறோம் நான் எதிர்காலத்துல என்ன மாதிரி பதவி கிடைக்கும் நான் சத்தியுகத்துல என்ன ஆகப் போறேன் அதுக்கு பாபா என்ன பதில் சொல்வாரு பாபா என்ன சொல்வாரு पुराने बच्चे तो कहते हैं तो हमें भी चित्र दो बाप दादा कहते हैं हर एक बच्चे को बाप ने विचित्र दर्पण दिया है இப்ப பாப் தாதா சொல்றாரு அந்த காலத்துல மம்மா இருந்தாங்க அவங்க கிட்ட போய் கேட்டாங்க இப்ப நம்ம வந்து என்ன ஆக போறோம் அப்படின்னு இன்றைய பிகேஸ் கேக்குறாங்க அதுக்கு பாப் தாதா சொல்றாரு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கண்ணாடி குடுத்துருங்க. அந்த கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க. நீங்க வருங்காலத்துல என்ன ஆகப் போறீங்க அப்படிங்கிறது, அந்த கண்ணாடியில நல்ல தெளிவா தெரியும் அப்படின்னு பாபா வந்து சொல்றாரு. उस दर्पण में अपने भविष्य का चित्र देख सकते हो कि मैं कौन ஏன் அந்த கண்ணாடியில உங்களுடைய முகத்தை பாருங்க. எதிர்காலத்துல நான் என்ன ஆகப் போறேன் அப்படின்றது அந்த கண்ணாடியில தெளிவா தெரியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. जानते हो वह दर्पण आपके पास है உங்களுக்கு அந்த கண்ணாடி பத்தி தெரியுமா? அந்த கண்ணாடி உங்களிடம் இருக்கின்றதா? அப்படின்னு பாபா கேக்குறாரு. जानते हो कौन-सा दर्पण அது என்ன கண்ணாடியா இருக்கும்? அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? पहली लाइन वाले तो जानते होंगे ना இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கண்ணாடி பத்தி தெரியும் தானே? जानते हैं वह दर्पण है वर्तमान समय की स्वराज्य स्थिति का दर्पण அந்த கண்ணாடி வந்து நிகழ்கால சமயத்துல நம்மளுடைய ஸ்திதி எப்படி இருக்கு அப்படிங்கிறதனுடைய அது கண்ணாடி. இப்ப என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கு? இத பேஸ் பண்ணி தான் அடுத்த பிறவியில, அதாவது சத்தியுகத்துல என்னுடைய பதவி தீர்மானம் செய்யப்படுகின்றது. वर्तमान समय जितना स्वराज्य अधिकारी है, उस अनुसार विश्व के राज्य अधिकारी बनेंगे. நிகழ்கால சமயத்துல நான் எந்த அளவிற்கு சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றேனோ அந்த அளவிற்கு எதிர்காலத்துல விஸ்வ ராஜ்ய அதிகாரியாக ஆக முடியும். இப்ப நான் இந்த அளவுக்கு என்னுடைய கர்ம இந்திரியங்கள், என்னுடைய மனசு, புத்தி, சுபாவம் நான் சொல்ற பேச்ச கேக்குதோ, அந்த அளவு நாளைக்கு வந்து மக்கள் வந்து கேட்பாங்க. இங்க கர்ம இந்திரியங்களே கண்ட்ரோல் பண்ண முடியல, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. மனச கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, அங்க வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத. இங்க சுயராஜ்ய அதிகாரி ஆனா மட்டும் தான், எதிர்காலத்துல விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். சுயத்திற்கு ராஜா ஆனா தான், உலகத்திற்கு ராஜா ஆக முடியும். இதுக்கும், அதுக்கும் நெருங்கிய சம்பந்தம் வந்து இருக்கு. अब अपने आप को दर्पण में देखो,
ஸ்வராஜ்ய அதிகாரி சதா ஹை. இப்ப உங்கள நீங்களே கண்ணாடியில பாருங்க. நான் சுயராஜ்ய அதிகாரியாக சதா இருக்கின்றேனா? வா கபி அதீன், கபி அதிகாரி ஹை. சில நேரங்கள்ல அடிமையாகவும், சில நேரங்களில் அதிகாரியாகவும் இருக்கின்றேனா? இதையும் சோதனை செய்து பாருங்கள். அகர் कभी अधीन, कभी अधिकारी बनते हैं, कभी आंख धोखा देती है, कभी मन धोखा देती है. இப்ப சில நேரங்கள்ல அடிமையாகவும், சில நேரங்கள்ல அதிகாரியாகவும் இருக்கும் பொழுது, சில நேரங்கள்ல கண்கள் ஏமாற்றம் கொடுக்கின்றது. சில நேரங்கள்ல மனசே ஏமாற்றுகின்றது. மனம் ஏமாற்றுது, கண்ணு ஏமாற்றுது. कभी मुख धोखा देता है, कभी कान भी धोखा दे देता है. பிராக்டிக்கலா பாபா வந்து சொல்றாரு. சில நேரங்கள்ல இதெல்லாம் பேசக்கூடாது, வேஸ்ட்டுன்னு தெரியும், பேசக்கூடாது அப்படின்னு நினைப்போம். வாய் ஏமாற்றுகின்றது, பேசிடுறோம். இப்ப யாராவது நெகட்டிவா மத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, கேட்குறோம். இதுக்கு என்ன காரணம்? சில நேரங்கள்ல காது ஏமாத்துது, சில நேரங்கள்ல வாய் ஏமாற்றுகின்றது. அதே மாதிரி தான் வேஸ்ட்டு நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, யோகா பண்ண உட்காந்தா கூட வேஸ்ட் தாட்ஸ் தான் வருது. இது வந்து மனம் நம்மை ஏமாற்றுகின்றது. அப்ப நம்மள சுயராஜ்ய அதிகாரி அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமான்னு பாபா கேட்கிறாரு. व्यर्थ बातें सुनने का शौक हो जाता है. சில இடங்கள்ல வேஸ்ட் பேசுறாங்க. ஆனா, அந்த வேஸ்ட் தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அத கேட்கறதுக்கு நெறைய பிகேஸ்க்கு ரொம்ப ஆர்வம் ஏற்படுது. மத்தவங்கள பத்தியான விஷயங்கள். அது எக்கியத்த பத்தி இருக்கலாம், நான் பிகே பத்தி இருக்கலாம், பிகே பத்தி இருக்கலாம், சரண்டர் ஆனவங்கள பத்தி இருக்கலாம், மதுபன் வாசிங்கள பத்தி இருக்கலாம். அவங்க இந்த மாதிரி, இவங்க அந்த மாதிரின்னு சொல்றாங்க இல்லையா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா வந்து கேட்குறாங்க. अगर कोई भी कर्मेंद्रियाँ धोखा देती है, பரவஷ் பனா தேத்தி ஹை. ஒருவேளை ஏதாவது ஒரு கர்மேந்திரியம், இந்த மாதிரி காது எடுத்துக்கோங்களேன். ஒரு விஷயம் கேட்டுட்டீங்க. ஆனா, ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. "கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்." இப்ப சில பேர் இருக்காங்க பிகேஸு. யாரோ ஒரு பிகே, ஒரு எக்ஸ் பத்தி ஒய் பிகே சொல்றாங்க. எக்ஸ் பிகே சரியில்ல அப்படின்ட்டு. அந்த ஒய் பிகே சொல்றத இசட் பிகே நம்பிர்றாங்க. நம்பிட்டவங்க மத்தவங்களுக்கெல்லாம் ஏ டூ இசட் சொல்றாங்க, அவங்க சரியில்ல. ஏன்னா இவங்க கண்ணால பார்க்கவும் இல்ல, காதால கேட்டது தான். அதனால தான் சொல்றாங்க, காதால கேட்கறது கூட பொய்யா இருக்கலாம்ல. கண்ணால பார்க்கறதே சில நேரங்கள்ல பொய்யாகுது. உண்மை என்ன அப்படின்றது விசாரிச்சா தான் தெரியும். உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டா இருந்தா, அவங்களையே டைரக்ட்டா கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டுருங்க. விஷயம் முடிஞ்சிடுது. அத கேட்டுட்டு, முதல்ல கேட்கறது ஒரு தவறு. அத நம்பிட்டு, அத பத்தி நெறைய நெகட்டிவ் நெனச்சுட்டு, அத ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 பேருக்கு சொல்லலைன்னா, சில பேருக்கு தலையே வெடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி சொல்லி, இருக்கிற பிரச்சனை இல்லாம, அ புதுசு புதுசா பாவ சுமைகள், இதெல்லாம் சூக்ஷ்ம பாவங்கள். இந்த சூக்ஷ்ம பாவங்கள் சுமக்க சுமக்க என்ன ஆகும்னா, கடவுள்ட்டருந்து நம்ம தூரம் தான் போயிட்டுருப்போம். நாம ஏற்கனவே யோகா பண்றதே பெரிய விஷயம். ஏதோ அரகுறை யோகா பண்ணி, அரைகுறையா சார்ஜ் பண்ண வச்ச பேட்டரிய, இந்த மாதிரி சூக்ஷ்ம பாவத்தினால டிஸ்சார்ஜ் பண்ணிப்போம். அதனால தான் பாபா சங்கு தோஷ்ல கவனம் செலுத்துங்க. யாரோட வீக்னஸ் பத்தி கேட்காதீங்க, பேசாதீங்க, பார்க்காதீங்க, நினைக்காதீங்க. ஏன்னா இந்த 4 நாள்லயும் சூக்ஷ்ம பாவங்கள் ஏற்படுகின்றன. இந்த சூக்ஷ்ம பாவங்கள் ஏற்கனவே நாம
சேர்த்து வச்ச அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா? அரைகுறையா சேர்த்து வச்ச பேட்டரிய டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடுது. ஏற்கனவே 63 பிறவியில ஏகப்பட்ட பாவங்கள் பிகேஸ் தான் செஞ்சிருக்காங்க அதிகமா. அதனால தான் பிகேஸ்க்கு அவ்ளோ பிரச்சனைகள், கஷ்டங்கள்லாம் வருது. பாபா செலக்ட் பண்ணியிருக்கிறது எதுக்காகன்னா, வெளியில விட்டா இன்னும் அதிகமான பிரச்சனைகள் திணறி போயிடுவாங்க. அதுக்காக தான் பிகே ஆக்கி வச்சிருக்கிறாரு. பாபாவும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இந்த நேரத்துல நாம கொஞ்சம் நம்மளுக்காக உழைக்கணும்ல. கொஞ்ச நாச்சும் யோகா பண்ணணும் தானே! அப்பதான் நம்ம பிரச்சனைகள நாம சரி பண்ண முடியும். இதுவே தலைக்கு மேல இருக்கு பாவ சுமைகள், பூர்வ ஜென்மத்தோட கணக்கு. இது இல்லாம ஸ்தூலமான பாவங்கள், சூக்ஷ்ம பாவங்கள் இந்த பிறவில செஞ்சா 1க்கு 100 மடங்குன்னு பாபா சொல்றாரு. இப்ப இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா, அப்ப மனசுல நிம்மதி இருக்குமா? மனசு பாரமாகும். மத்தவங்க வீக்னஸ நீங்க நல்லா பேசி பாருங்க. 4 பேருகிட்ட சேர்ந்து நல்ல காசிப்பிங்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மத்தவங்க வீக்னஸ கேளுங்க, பேசுங்க, நெனைங்க. மனசு பாரமாயிடும். பறக்கவே பறக்காது. பாபாவுடைய முரளி கேளுங்க. பாபா பத்தி பேசுங்க. பாபாவுடைய மகா வாக்கியங்கள பத்தி பேசுங்க. அப்ப மனசு லைட் ஆயிடும். பறக்க ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் தாட்ஸ் தான் கடவுள நெருங்குவதற்கான ஒரு சாதனம். நெகட்டிவ் தாட்ஸு யார பத்தி நெனச்சாலும் சரி, உண்மையிலேயே அவங்க கிட்ட அந்த நெகட்டிவ் இருந்தா கூட, அவங்க அப்படிதான். அவங்க கிட்ட அந்த வீக்னஸ் இருக்கு. கன்ஃபார்ம்டா இருக்கு. அத பத்தி நம்ம பேசுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் பாபா குடுக்கல. அவங்கவங்க தலைக்கு மேல ஏகப்பட்ட வீக்னஸ் இருக்கு. நாம இந்த பிறவி தானே பார்க்குறோம். இதுக்கு முற்பிறவிகள்ல நாம என்ன பண்ணிட்டு வந்தோம் ஞாபகம் இருக்கா? ஞாபகமே இல்லல்ல. எந்தெந்த பிறவில என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம்? இந்த அஜாமில் மாரி பாப்பியா கூட நம்ம வாழ்ந்திருக்கலாம்ல, ஏதோ ஒரு பிறவியில. செய்யக்கூடாத தவறுகள்லாம் அந்த 63 பிறவில எத்தனை பிறவில செஞ்சோம்னு யாருக்கு தெரியும்? அது தலைக்கு மேல இருக்கும் பொழுது, மத்தவங்களுடைய ஒண்ணும் இல்லாத விஷயங்கள பெருசு பண்ணி பேசுறதுக்கு நம்மளுக்கே ரைட்ஸ் கிடையாது. அது ஒரு வேள அவங்க உண்மை இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உண்மையிலேயே நல்லவங்க. அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்க. அது வேற நாம நம்பிட்டு 4 பேர் சொல்லிட்டோம் அப்டின்னா, 1க்கு 1000 மடங்கு பனிஷ்மென்ட் இருக்கு. அது உண்மைதான். அவங்க செஞ்சது தப்பு தான். அதுதான் நம்ம சொன்னோம் அப்டின்னா, 1க்கு 100 மடங்கு பனிஷ்மென்ட் இருக்கு. ஆக மொத்தத்துல 2க்குமே பனிஷ்மென்ட் தான். அவங்க அவங்கள பத்தி நம்ம சொன்னது, அவங்க உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். அவங்க நல்லவங்களா இருந்துட்டு நம்ம சொன்னோம்னா 1000 மடங்கு. ஆனா, அவங்க தப்பானவங்க தான். அதுதான் நம்ம சொன்னோம். அதுக்கு 100 மடங்கு இருக்கு. ஆக மொத்தத்துல 2மே தப்பு தான் அப்படின்னு பாபா சொல்றார். அதனால நம்மளுக்கு தெரியாம நல்லவங்கள பத்தி கூட புறம் சொல்றது இந்த சமுதாயத்தோட வழக்கம். கலியுகம் நடக்குதுல்ல. அப்படி செஞ்சோம்னா 1க்கு 1000 மடங்கு. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம தலையில 63 பிறவியோட மூட்டைய ஒரு 1000 மூட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. நல்லவங்கள பத்தி நம்ம நெகட்டிவா பேசுறது, யோசிக்கிறது, இதெல்லாம் 1000 மூட்டைங்க சுமக்கிற மாதிரி. 63 பிறவிகளோட 63 மூட்டையே நம்மளால சுமக்க முடியலன்னு தான் பாபாட்ட வந்து சேர்ந்திருக்கோம். இதுல 100, 1000லாம் சேர்த்தோம்னா, அப்புறம் கடவுள நெருங்கவே முடியாது. அதனால தான் இந்த முதல் ஸ்ரீமத்து யாரையும் பார்க்கக்கூடாது. பார்த்தும் பார்க்காம இருக்கணும். கேட்டும் கேட்காம இருக்கணும். வாய திறந்து எதுவுமே பேசக்கூடாது. நல்லதோ, கெட்டதோ அது வந்து பாபாட்ட சமர்ப்பணம் பண்ணிடணும். நாம நம்ம விஷயத்த பார்க்கலாம். யோகா பண்ணணும், கிளாஸ் கேட்கணும். இதுல நான் வந்து ஆத்மாவ சார்ஜ் பண்ணிக்கணும். டிஸ்சார்ஜ் மட்டும் இந்த எந்த விஷயத்தினாலயும் நெகட்டிவ் கேட்கறது வேஸ்ட் 2மே. நெகட்டிவ் வேஸ்ட் தாட்ஸ் வந்தாலும் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும். அத 4 பேருக்கு சொன்னாலும் டிஸ்சார்ஜ் ஆகும். அத பத்தி கேட்டாலே பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும். பார்த்தாலும் டிஸ்சார்ஜ் ஆகும். அதனால நெகட்டிவான விஷயங்களை கேட்கறது, பார்க்கறது, பேசுறது, நினைக்கிறது 4 விஷயம் அவாய்ட் பண்ணுங்க. इससे सिद्ध है
बाप द्वारा जो सर्व शक्तियाँ वरदान में मिली है, वह वर्षा में मिली है, वह कंट्रोलिंग पवर, ரூலிங் பவர் नहीं है. பாபா நம்மளுக்கு ஆஸ்தியா 2 சக்தி குடுத்திருக்கிறாரு. ஒண்ணு கண்ட்ரோலிங் பவர், 2வது ரூலிங் பவர். கர்ம இந்திரியங்கள் மேல ஆட்சி புரியணும். சரிங்களா? ராஜா என்ன பண்ணுவாங்க? பிரஜைகளை ஆட்சி செய்வாங்க. நம்மளுடைய பிரஜைகள் யாருன்னா, கண்ணு, காது, வாய். இப்பதான் சொன்னார் இல்லையா? பார்த்தும் பார்க்காம இருங்க. கேட்டும் கேட்காம இருங்க. அந்த மாதிரி நெகட்டிவ பேசாதீங்க. யார பத்தியும். அது உண்மையா இருந்து நீங்க பேசுனீங்கன்னா 100 மடங்கு. பொய்யா இருந்து நீங்க நெகட்டிவ் பரப்புனா 1000 மடங்கு பனிஷ்மென்ட் இருக்கு. அதனால தான் கண்ட்ரோலிங் பவரும் வேணும், ரூலிங் பவர் வேணும். கண்ட்ரோல் எத பண்ணணும்னா, மனசு, புத்தி, சுபாவம். இது 3த்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். கர்ம இந்திரியங்களை ஆட்சி புரியணும். ராஜா சொல்றத கர்மேந்திரியங்கள் கேட்கணும். முதல்ல ராஜா சொல்றத மனசு, மந்திரி கேட்கணும். அதுக்கு மனச வந்து தன்னோட கண்ட்ரோல்ல வைக்கணும். கட்டுப்படுத்தும் சக்தி. ஆத்மாவோடைய கண்ட்ரோல்ல மனசு, புத்தி இருந்தது, சுபாவம் இருந்தது அப்படின்னா, அது வந்து ராஜ்யமும் நல்ல முறையில நடக்கும். பிரஜைகளும் என்ன பண்ணுவாங்க? ராஜாவோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அதனால முதல்ல அமைச்சரை கண்ட்ரோல்ல வைக்கணும் ராஜா. சரிங்களா? அதனால 2 சக்தி பாபா நம்மளுக்கு ஏற்கனவே குடுத்திருக்கிறாரு. ஒண்ணு கண்ட்ரோலிங் பவர், 2வது ரூலிங் பவர். இது கூட ஆஸ்தியா குடுத்திருக்கிறாரு. குழந்தை ஆனதனுடைய ஆஸ்தி அது. तो सोचो जो स्व के ऊपर रूल नहीं कर पाते वह विश्व पर रूल कैसे करेगा. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. சுயத்தின் மேலேயே என்னால ரூல் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உலகத்த வந்து எப்படி நம்ம ஆட்சி பண்ண முடியும்? கர்மேந்திரியங்களை ஆட்சி புரிய முடியல என்னால அப்படின்னா, உலகத்தை என்னால எப்படி ஆட்சி பண்ண முடியும்? ரூல் பண்ண முடியுமா? ம். இப்ப பாபா வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றாரு? சுயராஜ்ய அதிகாரி ஆக்கியிருக்கிறாரு. விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகுறதுக்காக. அப்ப இந்த 2 சக்தி கண்டிப்பா வேணும். ஒண்ணு கண்ட்ரோலிங் பவர், 2வது ரூலிங் பவர். अपने वर्तमान स्थिति के स्वराज्य अधिकारी के दर्पण में செக் करो. இப்ப என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கு? கர்ம இந்திரியங்கள் கண்ட்ரோல்ல இருக்கா? அப்புறம் இந்த மனசு, புத்தி, சுபாவம் நம்ம சொல்ற பேச்சு கேக்குதா? என்னோட ஸ்திதி எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே சோதனை செய்ய வேண்டும். दर्पण में कोई दाग तो नहीं हो गया है. दर्पण तो सभी को मिला है ना. இந்த கண்ணாடி முதல்ல எல்லாருக்கும் கிடைச்சிருக்குல்ல. அது எப்படி இருக்கு? நல்லா தெளிவா இருக்கா? ஆ? அப்புறம் பாபா கேட்குறாரு, இந்த கண்ணாடியில கரை ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லல்ல. ஸ்பஷ்டா ஹை தர்ப்பண். இந்த இந்த கண்ணாடி வந்து நல்ல தெளிவா இருக்கா? அப்படின்னு கேட்குறாரு. ஒரு முறை வந்து ஒரு அம்மா, அவங்க வந்து அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர் வீட்ல இருக்கிறாங்களே, அவங்க ட்ரெஸ்ஸு வந்து சரியாவே வாஷ் பண்றதில்ல. அவங்க எப்ப பார்த்தாலும் அழுக்கு துணியாவே காய போடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை வந்து அவங்களுடைய சர்வெண்ட் வந்து அந்த அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்த தூசிலாம் கிளீனா தொடச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தாக்கா, அவங்க வீட்டு துணிலாம் வந்து எதிர்த்த வீட்டு துணிலாம் ரொம்ப கிளீனா இருக்கிற மாரி தெரியுது. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, இந்த 1 வாரம், 1 மாசமா இவங்க வீட்டு கண்ணாடி தொடைக்கவே இல்ல. அதனால இங்க இருக்கிற அழுக்குனால, ஆப்போசிட் வீட்ல இருக்கக்கூடியவங்களுடைய ட்ரெஸ்ஸு அழுக்கா தெரிஞ்சிருக்கு அந்த அம்மாவுக்கு. ஆனா, இந்த வீட்டு கண்ணாடி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவங்க கிளீனா தான் துவைச்சு காய வச்சிருக்காங்க. இவங்க கண்ணாடி கிளீன் இல்லாததுனால தான், அவங்க ட்ரெஸ் அழுக்கா இருக்கிற மாரி தெரிஞ்சிருக்கு. இப்படி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம மனசு சுத்தம் இல்ல. மனசுல ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அடிக்கடி இருக்கு. ஏதோ ஒரு விஷயங்கள பத்தி நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஓடிட்டு இருக்கு. நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு அப்படின்னா, நாம மத்தவங்கள அந்த கண்ணோட்டத்துல தான் பார்ப்போம். அதனால தான் பாபா சொல்றாரு,
இந்த கண்ணாடி முதல்ல கிளீனா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா, எந்த கண்ணாடி மூலமா நாம பார்க்க போறோமோ, அது முதல்ல கிளீனா இருக்கணும்ல. அந்த கண்ணாடியில அழுக்கு இருந்தா என்ன ஆகும்? எல்லாமே தப்பு தப்பா காட்டும்ல. அதனால கண்ணாடியும் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். ஸ்பஷ்டஹ தர்ப்பண் தெளிவா இருக்கான்னு பார்த்துக்கோங்க கண்ணாடி. தெளிவா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்கள பாருங்க அந்த கண்ணாடில. बाप दादा ने हर एक बच्चे को स्वराज्य अधिकारी का सम्मान दिया है. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் சுயராஜ்ய அதிகாரி அப்படின்ற சுயமரியாதை கொடுத்திருக்கிறாரு. मास्टर सर्वशक्तिमान की टाइटल सभी बच्चों को बाप द्वारा मिला हुआ है ना. மாஸ்டர் சர்வசக்திமான் அப்படிங்கிற டைட்டில் வந்து பாபா மூலமா எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. மாஸ்டர் சர்வசக்திமான் மாஸ்டர் சர்வசக்திமான் नहीं மாஸ்டர் சர்வசக்திமான். வெறும் மாஸ்டர் சக்திமான் கிடையாது. மாஸ்டர் சர்வசக்திமான் அனைத்து சக்திகளும் நிரம்பியவர்கள். कई बच्चे रूरुहान में ये भी कहते बाबा आपने तो सर्व शक्तियां दी लेकिन ये शक्तियां कभी-कभी समय पर काम नहीं करती. இப்ப குழந்தைங்க ஆன்மீக உரையாடல்ல சொல்றாங்க, பாபா நீங்க எல்லா சக்திகளும் கொடுத்தீங்க. ஆனா சில சக்திகள் வந்து வேலையே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. रिपोर्ट करते हैं समय पर एमर्ज नहीं होती. समय बीत जाता है பீச்சே எமர்ஜ் ஹோத்தி ஹை. சிலர் ரிப்போர்ட் பண்றாங்க, சரியான சமயத்துல எமர்ஜ் ஆக மாட்டேங்குது. சமயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எமர்ஜ் ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்க. தேவைப்படும்போது இப்போ பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையா இருக்கிறது இல்ல. ஒரு நல்லா பேசி முடிச்சிடுறோம். 5 நிமிஷம் கழிச்சு ஞாபகம் வருது, நம்ம பொறுமையா இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஞாபகம் வருது. எப்ப 5 நிமிஷம் கழிச்சு. அதுக்குள்ள நாம என்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசிட்டு இருப்போம். அப்புறமா வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரேக்கு எதிர்ல வண்டி வருது. உடனே பிரேக் ஒர்க் ஆகணும்ல. நம்ம ஆக்சிடென்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் ஒர்க் ஆனா என்ன? ஒர்க் ஆவலன்னா என்ன? அதான் முடிஞ்சிச்சுல்ல ஆக்சிடென்ட்டு. அப்படி சில நேரங்கள்ல இந்த பொறுமை சக்தி வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து நிக்குது. முன்னாடியே வந்திருக்கலாம்ல. எந்த ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்காது. நம்ம அவசரப்பட்டு பேசி முடிச்சுட்டு இருப்போம். அப்புறமா தான் நம்ம பொறுமையா இருந்திருக்கலாமா? ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு தாட் வந்து எமர்ஜ் ஆகுது. कारण क्या होता है? இதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கலாம்? जिस समय जिस शक्ति को आवाहन करते हो, उस समय चेक करो कि मैं मालिक बनके सीट पर செட் हूँ. இப்ப எந்த நேரத்துல எந்த சக்தி வேண்டுமோ, அந்த நேரத்துல அந்த சக்தி வருதா? சீட்ல நான் செட் ஆகி இருக்கிறேனா? இத கூட நாமளே செக் பண்ணி பார்க்கணும். बिगर सीट वाले को कोई ஆர்டர் नहीं मानती है. இப்ப சீட்ல செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கிறாரு. அவர் பேரு கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சர் சீட்ல இருக்கிற வரைக்கும் தான், அந்த காலேஜும் சரி, ஸ்கூலும் சரி, அவங்க என்ன டைரக்ஷன் குடுக்குறாங்களோ அதன்படி நடப்பாங்க. அந்த கல்வி அமைச்சர தூக்கிட்டாங்க. வேற கல்வி அமைச்சர போட்டிருக்காங்க. அது அவருக்கே தெரியல. 1 ஹவர்ல அவருக்கு இந்த விஷயம் நடந்திருக்குன்னு தெரியல. அவரு கல்வி அமைச்சரா இருக்கிறேன்னு நெனச்சுக்கிட்டு, ஒரு இதுல சைன் போடுறாரு. அப்ப இது வந்து செல்லுபடி ஆகுமா? ஆகாதா? அவரு சீட்ல இல்ல. ஆனா, அவரு வந்து ஒரு காலேஜோட சர்க்குலேஷன் எதுலயோ சைன் போடுறாரு. ஏதோ ஒரு ஒப்பந்தம்னு வச்சுக்கோங்களேன். அக்ரீமெண்ட்ல சைன் போடுறாரு. அது செல்லுபடி ஆகுமா? அவரது சீட்ல இல்லல்ல. அப்ப உடனே என்ன சொல்வாங்க? அவரு சீட்லேருந்து எடுத்துட்டாங்க. இப்ப நீங்க சைன்லாம் வாங்காதீங்க. அந்த வந்த காலேஜ் உயர் அதிகாரி என்ன பண்ணுவாங்க? அங்கருந்து பின் வாங்கிடுவாங்க. நான் அப்புறம் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குரூப்லாம் காலியாகும். அப்புறம் அந்த அரசியல்வாதி தனியா உட்காந்துட்டு இருப்பாரு. அங்க இருந்த கும்பலே காணாம போயிருக்கும். ஏன்னா, பதவியில இருக்கிற வரைக்கும் தான் அந்த கும்பல்லாம் கூட.
பதவியிலருந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாதி கும்பல் போயிடும் கண்டிப்பா. அன்னைக்கே போயிடும். அது பதவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இது எதுக்காக சொல்றாங்கன்னா, நம்ம சர்வ சக்திகள் இருக்குல்ல, இதுவும் இப்படிதான் பண்ணுதாம். நம்ம பதவியில இருந்தா மட்டும் தான், இந்த பொறுமை சக்தி, அப்புறம் நம்ம எது சொன்னா இப்ப சொன்னார்ல, கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் இதெல்லாம் கூட சர்வ சக்தியில அடக்கம். வெறும் 8 பவர்ஸ் மட்டும் இல்ல. பல பவர்ஸ் இருக்கு. கான்சன்ட்ரேஷன் பவர் கூட ஒரு பவர் தானே! அது மாதிரி ரூலிங் பவர் இருக்கு. அதுக்கப்புறம் பரிவர்த்தனை சக்தி அப்படின்னு பாபா சொல்றாரு. நம்மள நாமளே மாற்றிக் கொள்வதற்கு ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. இந்த மாதிரி பல சக்திகள் இருக்கு. ஆனா, இந்த பல சக்திகள் என்ன பண்ணுது? சர்வ சக்திகள் சீட்ல உட்காந்தா தான் வேலை செய்யுது. சீட்லேருந்து கீழ இறங்கிட்டாங்க, பதவி தொறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. நீங்க கூப்பிட்டா கூட பக்கத்திலே இருந்தாலும் வரமாட்டாங்க. பொறுமை சக்தி பக்கத்தில தான் இருக்கு. 5 நிமிஷம் கழிச்சு வருதுன்னா, அப்ப ஏற்கனவே இருந்திருக்குல்ல பக்கத்தில தான். ஏன் லேட்டா வந்து நிக்குது? ஏன்னா, எஜமானர் சீட்ல இல்ல. சீட்ல இல்லாத எஜமானருக்கு உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரி நம்ம பொறுமையா போலாம். அவர் தான் சீட்டு போயிடுச்சுல. அதனால ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வருது அந்த சக்தி. அது ஏன் முதல்லயே வரல? அப்டின்னா, நீ முதல்லயே ஏன் சீட்ல இல்லன்னு கேட்கும். சரிங்களா? இப்ப விஷயம் யாருகிட்ட இருக்கு? நம்மகிட்ட தான் இருக்கு. நான் சுயராஜ்ய அதிகாரின்ற சீட்ல செட் ஆனா மட்டும் தான், இந்த சர்வ சக்திகளும் நம்ம சொல்ற பேச்சு கேக்குவாங்க. அந்த சீட்லருந்து இறங்கிட்டோம்னா, யாரும் நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க. வெளியில இருக்கிறவங்க இல்ல. நம்ம கூட இருக்கிற சக்திகள், நம்ம கூட இருக்கிற குணங்கள். இவங்களே நம்ம சொல்றது கேட்கலன்னா, வெளியில இருக்கிறவங்க எங்கேருந்து கேட்க போறாங்க? அதனால சீட்ல முதல்ல செட் ஆகுங்க, அப்படின்னு பாபா சொல்றாரு. बाप द्वारा वर्षा और वरदान के अधिकारी इस सीट पर सेट होकर फिर ஆர்டர் करो. பாபா மூலமா நம்மளுக்கு இது ஆஸ்தியா கிடைச்சிருக்கு. முக்கியமா கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர். அப்புறம் இந்த 8 பவர்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? சீட்ல உட்காரணும். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி பாருங்க. அப்புறம் அவங்க வரலன்னா, அப்புறம் பாபாட்ட கேட்கலாம். நம்ம சீட்லயே செட் ஆகாம, நம்ம கூப்பிட்டா எப்படி வரும்? அப்ப என்ன நடக்கும்? சீட்ல செட் ஆகாம நம்ம கூப்பிடுறோம். "பொறுமை சக்தியே வா! உள்ளடக்கும் சக்தியே வா!" அப்படின்னு கூப்பிடுறோம். ஏன்னா சில நேரங்கள்ல அந்த நேரத்துல பொறுத்துப்போம். அன்னைக்கு அன்னைக்கு விஷயத்த பொறுத்துக்கிட்டோம். அடுத்த நாளு, "நேத்திக்கு இப்படி ஒண்ணு நடந்ததாமே" யாராவது கேட்கறாங்க. அப்ப நாம என்ன பண்ணியிருப்போம்? பொறுமையாவா இருப்போம்? அந்த உள்ளடக்கும் சக்தி எங்க போச்சுன்னே தெரியல. புலம்ப ஆரம்பிச்சுடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வேற ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா, இன்னும் திருப்பியும் சொல்ல ஆரம்பிப்போம். அப்ப அந்த கண்ட்ரோலிங் பவர், உள்ளடக்கும் சக்தி இதெல்லாம் எங்க போச்சு? பார்க்குறவங்கட்டலாம் புலம்ப ஆரம்பிச்சுடுவோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் யார் பண்ணுவாங்க? எனர்ஜி இல்லாதவங்க தான் புலம்புவாங்க. இப்ப பிரம்மா, பாபா, அம்மாவுக்குலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தது. எல்லார்ட்டயுமா புலம்புனாங்க. ஒரே ஒரு சிவ் பாபாட்ட மட்டும் சொன்னாங்க. பாபா அத சரி பண்ணி குடுப்பாரு. நம்ம எல்லார்ட்டயும் சொன்னா அவரு கூட என்ன நினைப்பாரு, சரி இவங்களுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க போல, அவங்கலாம் ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு பாபா ஒதுங்கிடுவாரு தானே! அப்ப அந்த சக்திய கூட நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறோம் பார்த்தீங்களா? உள்ளடக்கும் சக்தி. அப்படி யூஸ் பண்ணாம இருக்கும்போது, அதான் சீட்ல செட் ஆவல. அதனால எந்த பவர்ஸ் பக்கத்திலேயே இருந்தாலும் வரமாட்டேங்குது. அப்ப நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அப்படின்னு பாபா சொல்றாரு. இது கவனமா கேளுங்க. "क्या करूँ? कैसे करूँ? होता नहीं। सीट से नीचे बैठ सीट से उतर कर ऑर्डर करते हो तो मानेगा कैसे?" என்ன பாபா செய்றது? இந்த பொறுமைன்ற சக்திய கூப்பிட்டேன் வரவே மாட்டேங்குது. ஃபேஸ் பண்றதுக்கு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். தைரியமா. அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தியும் வரமாட்டேங்குது. சில இடங்கள்ல கண்டுபிடிக்கணும். எது சரி, எது தவறு. அதையும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு பாபா சொல்றாரு, சீட்ல உக்காந்துட்டு சர்வ சக்திகளை கூப்பிட்டா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க சீட்லேருந்து கீழ இறங்கி, கீழ உக்காந்துக்கிட்டு தரையில, இந்த மாரி சக்திகள கூப்பிட்டீங்கன்னா, எந்த சக்தி வரும்? ஒண்ணு கூட வராது.
இந்த ஸ்வராஜ் அதிகாரின்ற சீட்டு வந்து சோல் கான்ஷியஸ். ஆத்மா அபிமானியா இருந்து, சுயராஜ்ய அதிகாரின்ற நிலையில நிலைச்சிருந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா, எல்லா சக்திகளும் உடனே ஓடி வந்து கேட்குமே தவிர, பாடி கான்ஷியஸ் சீட்லேருந்து இறங்குறதுன்னா, கீழ என்ன இருக்கு? மண்ணு தான். உடம்பு. இந்த மண்ணு அப்படிங்கிற சீட்ல அந்த சீட்லேருந்து இறங்கி கீழ இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மண்ணுல கால வச்சுட்டோம். இங்கேயே உக்காந்தாச்சு மண்ணுலயே. அதுக்கப்புறம் சக்திகள கூப்பிடுறோம். பாடி கான்ஷியஸ்ல இருந்துட்டு, சர்வ சக்திகள கூப்பிடுறோம். ஒரு சக்தி கூட வராது. விஷயம் புரியுதா உங்களுக்கு? என்ன செய்றது? ஏன் எனக்கு மட்டும் எந்த பவரும் யூஸே ஆக மாட்டேங்குது? நான் கூப்பிட்டா மட்டும் ஒருத்தர கூட சேவைக்கு வரவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. அது மாரி இந்த சக்திகள் ஒருத்தர கூட நம்ம கூப்பிட்டா வரவே மாட்டேங்குது. ஏன்? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் என்னன்னா, சீட்லருந்து கீழ இறங்கிட்டு கூப்பிட்டா எந்த சக்தியுமே வராது. முதல்ல சீட்ல உட்காருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. आजकल के ज़माने में भी अगर कोई प्राइम मिनिस्टर है, सीट पर है और सीट से उतर गया तो कोई मानेगा? இப்போ பிரைம் மினிஸ்டர்ன்ற சீட்ல இருக்கிறாரு. எல்லாரும் பாரத நாடே கேட்குது. அது மாரி அந்தந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ, அந்த நாடு கேட்குது. பிரைம் மினிஸ்டர் சீட்லேருந்து இறங்கிட்டாரு. வேற ஒருத்தவங்க பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. இப்ப அவரு ஏதாவது சொன்னான்னா யாராவது கேட்பாங்களா? அவரு அந்த சீட்ல இருக்கிற வரைக்கும் தான், அவரு சொல்றத எல்லாரும் கேட்பாங்க. तो चेक करो, सीट पर सेट हूँ. இப்போ யோசிச்சு பாருங்க. சோதனை செய்து பாருங்கள். நான் சீட்ல செட் ஆகி இருக்கின்றேனா? அதிகாரி ஹோக்கர் ஆர்டர் கர்த்தா ஹூம். நான் வந்து சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற சீட்ல செட் ஆயிட்டு, இந்த கர்மேந்திரியங்களுக்கு, அப்புறம் மனசு, புத்தி, சுபாவத்திற்கு ஆர்டர் பண்றேனா? அப்படின்றது செக் பண்ணி பாருங்க. बाप ने हर बच्चे को अथॉरिटी दी है परमात्म अथॉरिटी है பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். இது பரமாத்மாவால கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டி ஆகும். कोई आत्मा की अथॉरिटी नहीं मिली है, महात्मा की अथॉरिटी नहीं मिली है, परमात्मा की अथॉरिटी है. இப்ப நம்மளுக்கு ஒரு சாதாரண ஆத்மா அத்தாரிட்டி கொடுக்கல. ஒரு மகான் அத்தாரிட்டி குடுக்கல. பரமாத்மாவே அத்தாரிட்டி குடுத்திருக்கிறாரு. और अधिकार इस स्थिति में स्थित होकर कोई भी शक्ति को ஆர்டர் करो. நம்மளுக்கு சாதாரணமா உலகத்துல பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க அப்படின்னா, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு, அவங்க பெரிய போஸ்ட்ல வராங்க. நம்மளுக்கு யாரால தேர்ந்தெடுக்கப்பட்டோம்? அதிகாரி அப்படின்னு சொல்றாரே, சுயராஜ்ய அதிகாரியா பரமாத்மாவால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மக்களால சாதாரண ஆத்மாவால தேர்ந்தெடுக்கப்படல. ஒரு மகானால தேர்ந்தெடுக்கப்படல. நம்ம பரமாத்மாவால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எவ்வளோ அத்தாரிட்டியோட இருக்கணும்? எப்படி இருக்கணும் நாம? सर्व शक्तियों के आगे ये माया, प्रकृति, संस्कार, स्वभाव सब दासी बन जाएंगी. நம்ம சர்வசக்திமான், மாஸ்டர் சர்வசக்திமான் அந்த ஸ்திதியில சீட்ல செட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. மாயா கிட்ட வராது. 5 தத்துவங்கள் மாயா ஜீத், பிரகிருதி ஜீத் ஆயிருப்போம். கர்மேந்திரிய ஜீத் ஆயிருப்போம். எதுவுமே உங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. சீட்லேருந்து இறங்குனா தான் பிரச்சனை. சீட்லயே இருக்கிற வரைக்கும், நீங்க வந்து உங்களுடைய அத்தாரிட்டி நீங்க கூப்பிட்ட குரலுக்கு எல்லா குணங்களும் ஓடி வரும். எல்லா சக்திகளும் ஓடி வரும். சீட்லேருந்து இறங்கிட்டு கூப்பிட்டா, ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. இப்போ விஷயம் வந்து நம்மகிட்ட சக்திகள் இல்ல, குணங்கள் இல்ல, அப்படி இல்ல. சீட்ல உட்காராதது தான் பிரச்சனை. புரியுதுங்களா? நம்மகிட்ட ஆஸ்தியா பாபா குணங்கள் குடுத்திருக்கிறாரு. சர்வ ஞானம் குடுத்திருக்கிறாரு. சர்வ குணங்கள் குடுத்திருக்கிறாரு. சர்வ சக்திகள் குடுத்திருக்கிறாரு. இது எல்லாமே நம்மளுக்கு சொந்தமானது. ஆனா, சீட்ல உட்காராம, எத கூப்பிட்டாலும் எந்த சக்தியும் வராது, எந்த குணமும் வராது. சீட்ல செட் ஆகுறது தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்புறம் நீங்க எத வேணாலும் கூப்பிடுங்க. எல்லாமே வரும். அப்ப எது வராது அப்டின்னா, மாயா வராது.
கர்மேந்திரியங்கள் மூலமா உங்களுக்கு பிரச்சனை வராது. 5 தத்துவங்களால பிரச்சனை வராது. மற்ற மனிதர்களோட சுபாவ சம்ஸ்கார மோதல். பாருங்க 5 விரல் ஒரு 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 சைஸ்ல இருக்கு. எல்லாம் ஒரே சைஸ் இல்ல. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு சுபாவம் இருக்கும்ல. இந்த பிகே கூட எடுத்துக்கோங்களேன். பிகேஸு எ எல்லாருமே டிஃபரண்ட் ஃபேமிலீஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளவே ஒற்றுமை இல்ல. வேற வேற ஃபேமிலியிலருந்து கடவுள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இவங்க எல்லாம் நம்ம சொல்றது கேட்பாங்களா? யோசிச்சு பாருங்க. கருத்து வேறுபாடுகள் வரதானே செய்யும். சுபாவங்கள் மோததானே செய்யும். ஆனா, இவங்க எல்லாரும் கேட்பாங்க. எப்ப கேட்பாங்கன்னா, நான் வந்து சுயராஜ்ய அதிகாரின்ற சீட்ல உட்காந்துட்டேன்னா, மாயாவும் வராது. அந்த 5 கர்மேந்திரியங்களால பிரச்சனையும் வராது. இந்த கருத்து வேறுபாடு, கருத்து மோதல்கள், சுபாவ சம்ஸ்காரத்தோட இந்த இடி, மின்னல் மாதிரி மோதல்கள், இதுவும் வராது. எல்லாத்துக்கும் ஆதாரம் சீட்ல செட் ஆகுறோமா? சீட்ல இருந்தா எல்லாமே ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க. எல்லாரும் மரியாதை செலுத்துவாங்க. ஆனா, சீட்லேருந்து இறங்கிட்டோம்னா, யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்மள யாரும் மதிக்கிறது இல்லன்னு நம்ம புலம்புறதுக்கு காரணமே, நாம சீட்ல இல்லன்னு தான் அர்த்தம். சீட்ல செட் ஆயிட்டா, நாம உண்மையிலே மத்தவங்ககிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிலேயே இருப்போம். சீட்லேருந்து கீழ இறங்குனதுக்கு அப்புறம் தான், மத்தவங்க நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கீழ இறங்குனதுக்கு அப்புறம் தான், அந்த மாரி தாட்லாம் வருது. மத்தவங்க கிட்டேருந்து மரியாதை எதிர்பார்க்காத நிலை வந்து சுயமரியாதை. அதுவும் ஒரு சீட்டு தான். சுயமரியாதைன்ற சீட்டு. ஸ்வமான். அதுல நிலைச்சிருந்தா, நம்ம மத்தவங்க கிட்டேருந்து மரியாதை எதிர்பார்க்க மாட்டோம். அப்ப மரியாதை தானா வரும். குணங்கள் தானா வரும். சக்திகள் தானா வரும். மாயா தானா விலகும். 5 தத்துவங்கள், கர்மேந்திரியங்கள் ஈஸியா வெற்றி அடையலாம். எது வரணுமோ அது வரும். எது விலகணுமோ அது விலகும். எப்பன்னா, சீட்ல செட் ஆனா. சமர்த் திவஸ் है ना இன்றைய நாள் சக்தி நிறைஞ்ச நாள். பாப் தாதா क्या क्या समर्थियाँ பாப்பாட்ட என்னென்ன சக்திகள் இருக்கு? बच्चों में वह रिवाइज करा रहा है. அப்பாட்ட என்ன இருக்கு? குழந்தைங்ககிட்ட என்ன இருக்கு? ரிவைஸ் ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்டர்லைன் கரா ரஹா ஹை. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சீட்ல செட் ஆனா எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா மதிப்பு, மரியாதை தானா வந்து குவியும். சீட்லேருந்து இறங்குனா யாரும் மதிக்கவே மாட்டாங்க. இப்ப விஷயம் சீட்ல இருக்கிறதுல தான் இருக்கு. अंडरलाइन பண்ணி வச்சுக்கோங்க. शक्तिहीन समय पर क्यों हो जाता है? அந்த சமயத்துல ஏன் பலவீனம் ஆயிடுறீங்க? ஏன் பலவீனம் ஆகுறீங்க? சீட்லேருந்து இறங்குறதுனால. நம்ம சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எதனால? சீட்ல செட் ஆகாம இருக்கிறதுனால. बाप दादा ने देखा है मेजॉरिटी बच्चों की लीकेज है. இதுல வேற மெஜாரிட்டி குழந்தைங்களுக்கு இது யோகா பண்ணி சேர்க்கறதே பெரிய விஷயம். இதுல லீக்கேஜ் வேற ஆகுதாம். அது கூட மெஜாரிட்டி குழந்தைங்களுக்கு சேர்த்த சக்திகள் லீக்கேஜ் ஆகுது. शक्तिहीन समय पर क्यों हो जाते? இந்த மாதிரி சக்திகளை இழந்த நிலை ஏன் ஏற்படுது? बाप दादा ने देखा है मेजॉरिटी बच्चों की लीकेज है. शक्तियाँ लीकेज होने के कारण कम हो जाती हैं और लीकेज विशेष 2 बातों की है. இந்த லீக்கேஜ் ஆக ஆக நம்ம சேர்த்து வச்ச எனர்ஜிலாம் குறையுது. இந்த லீக்கேஜுக்கும் 2 காரணம் இருக்கு. அது சரி பண்ணுங்க. ஏற்கனவே சக்திகள் நம்ம சொல்ற பேச்சு கேட்கறதுக்கு நம்ம சீட்ல செட் ஆகணும். அப்புறம் யோகா பண்ணணும். சக்தி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கோம். அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்தத 2 விஷயங்களால லீக்கேஜ்ல விட்டுடலாமா? அந்த 2 விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். वह 2 बातें हैं. संकल्प और समय வேஸ்ட் ஜாத்தா है. ஒண்ணு சங்கல்பம் வேஸ்ட் பண்றோம். 2வது சமயத்தையே வேஸ்ட் பண்றோம். லீக்கேஜ் ஆகறதுக்கான முக்கியமான காரணம் சங்கல்பம் மற்றும் சமயம்.
2த்தையும் வேஸ்ட் பண்றது தான் காரணம். खराब नहीं होता लेकिन व्यर्थ समय पर बुरा कार्य नहीं करते हैं लेकिन जमा भी नहीं करते हैं இப்ப பிகே ஆயாச்சு இவ்வளோ பிகே பாபா சொல்ற ஸ்ரீமத் படி வேற நடக்கிறோம். காலையில அமிர்த வேலை மிஸ் பண்றது இல்ல, முரளி கிளாஸ் மிஸ் பண்றது இல்ல, ஃபுல் டே கர்ம யோகியா இருக்கிறோம், பாபா நினைவிலேயே இருக்கிறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துல லீக்கேஜ் ஆகுது. வேஸ்ட் தாட்ஸ். அதனால சமயம் வேஸ்ட் ஆகுது. எண்ணங்கள் மற்றும் சமயம் இது 2ம் வேஸ்ட் பண்றதுனால லீக்கேஜ் ஆகுது. நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது. ஆனா வேஸ்ட் தாட்ஸ். எதிர்மறையான எண்ணங்களால லீக்கேஜ் ஆகல. வீணான எண்ணங்களால லீக்கேஜ் ஆகுது. வீணான எண்ணங்களை நினைக்க நினைக்க டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப 2 காரணத்தினால நம்மளுடைய சேர்த்து வச்ச எனர்ஜி लीकेज ஆகுது. सिर्फ देखते हैं आज बुरा कुछ नहीं हुआ लेकिन अच्छा क्या जमा किया. இன்னைக்கு நான் எந்த கெட்டதும் செய்யல, நான் எந்த நெகட்டிவான செயல் செய்யவே இல்லை அப்படின்னு சார்ட் எழுதுறாங்க. இன்னைக்கு யாருக்கும் நான் துக்கம் கொடுக்கல. பாப்பா கேட்குறாரு, இன்னைக்கு எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தீங்க? நான் இன்னைக்கு பாவம் எதுவுமே செய்யல, புண்ணியம் எவ்வளோ செஞ்சீங்க அதை செக் பண்ணி பாருங்க. गवाया नहीं लेकिन कमाया है. நான் எதுவுமே இழக்கலைங்க. சரி எவ்வளோ சேர்த்து வச்சீங்க? பாபா கேட்குறாரு. இழக்கல, லாஸ் இல்ல, ப்ராஃபிட் எவ்வளோ? दुख नहीं दिया लेकिन सुख कितनों को दिया. நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கல. சரி ரொம்ப நல்ல விஷயம். எவ்வளோ பேருக்கு சுகம் கொடுத்தீங்க? अशांत किसको नहीं किया. शांति का वाइब्रेशन कितना फैलाया. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலைங்க இன்னைக்கு. ஃபுல் டே யாரையும் அசாந்தி ஆக்கவே இல்ல. பாபா கேட்குறாரு, எவ்வளோ பேரை சாந்தமா ஆக்குனீங்க? எவ்வளோ பேர் டிஸ்டர்ப்டு சோல்ஸ் இருந்தாங்க? அவங்களெல்லாம் சாந்தமா ஆக்குனீங்களா? வைப்ரேஷன் குடுத்தீங்களா? அமைதியோட வைப்ரேஷன் குடுத்தீங்களா? சாந்தி தூத் பன்கே சாந்தி கித்னோं को दी. நான் அமைதியின் தூதுவனாக மாறி எத்தனை பேருக்கு நான் அமைதி குடுத்துருக்கேன்? वायुमंडल द्वारा मुख द्वारा वाइब्रेशन द्वारा வாயுமண்டலம் மூலமா நான் எவ்வளோ அமைதியை பரப்புனேன். நம்ம வார்த்தைகள் மூலமா எவ்வளோ அமைதி கொடுத்தேன். வைப்ரேஷன் மூலமா எவ்வளோ அமைதி கொடுத்தேன். செக் பண்ணணும். क्योंकि जानते हो कि यही थोड़ा सा समय है पुरुषोत्तम कल्याणकारी जमा करने का समय है. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, இப்ப எவ்வளோ நாளைக்கு நான் உயிரோட இருக்க போறேன். இந்த உடம்புல ஆத்மா எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுதோ, அவ்வளோ நாளைக்கு மட்டும் தான் யோகா பண்ண முடியும். சேவையும் அவ்வளோ நாளைக்கு தான் பண்ண முடியும். புருஷார்த்தமும் அப்பதான் பண்ண முடியும். புருஷோத்தமனா அவ்வளோ நாளைக்குள்ள தான் ஆக முடியும். நான் எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சேன். புருஷோத்தம சங்கம யுகம், கல்யாண்காரி யுகத்துல நான் எவ்வளோ பேருக்கு நன்மை செஞ்சேன். செக் பண்ணி பாருங்க. அபு நஹி தோ கபு நஹி. இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை. ये हर घड़ी याद रहे. ஒவ்வொரு செகண்டும் இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. हो जाएगा, कर लेंगे, जब अब नहीं तो कब नहीं. பாபா சொல்றாரு, குழந்தைங்க சொல்றாங்க, பாபா எல்லாம் ஆயிடும். हो जाएगा எல்லாம் சரியாயிடும் பாபா. பாபா சொல்றாரு, எப்ப சரியாகும்? இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ब्रह्मा बाप का यही तीव्र गति का पुरुषार्थ रहा तब नंबर 1 मंजिल पर पहुंचे. இப்ப பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள்ல தான் இந்த முரளி ஓடிட்டு இருக்கு. அவர் எவ்வளோ தீவிர புருஷார்த்தம் பண்ணியிருந்தா நம்பர் 1 ஆகியிருப்பாரு. तो जो बाप ने समर्थियां दी है आज समर्थ दिवस पर याद आई है. பாபா நம்மளுக்கு எவ்வளோ சக்திகளை கொடுத்துருக்கிறாரு. இந்த நினைவு நாள்ல எல்லாமே பாபாவுக்கு ஞாபகத்துல வருது. பட்ஜெட்டுக்கு ஸ்கீம் பனாவோ. அதனால சேமிப்பு கணக்கு திட்டம் தீட்டுங்கள். என்னென்ன சேமிக்கணும்?
संकल्प की बचत, समय की बचत, वाणी की बचत, जो यथार्थ बोल नहीं है, अयथार्थ व्यर्थ बोल है, उसकी बचत. சமயத்தை சேர்க்கணும், சங்கல்பத்தை சேமிக்கணும், வார்த்தைகளை சேமிக்கணும். வார்த்தைகளை சேமிக்கணும்னா, எதுவுமே பேசாம இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லத பேசுங்க. பாபாவோட மெசேஜ் குடுங்க. நல்லத தைரியமா பேசுங்க. ஆனா, எது வேஸ்ட்டோ, எது சரியானது இல்லையோ, அத பேசாதீங்க. बाप दादा सभी बच्चों का सदा अथॉरिटी की सीट पर सेट हुआ स्वराज्य अधिकारी ராஜா ரூப் देखने चाहते हैं. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சீட்ல செட் ஆகி இருக்கக்கூடிய ஸ்வராஜ்ய அதிகாரியாக பார்க்க விரும்புகின்றார். பசந்த் ஹை? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பாபாவோட விருப்பம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னு கேட்கிறாரு. ये रूप पसंद है ना? எல்லா குழந்தைங்களும் சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும். அந்த சீட்ல செட் ஆகணும்னு பார்க்க விரும்புறாரே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? कभी भी बाप दादा किसी भी बच्चे को टीवी में देखो तो इसी रूप में देखें. பாபா எப்ப வேணாலும் அவர் டிவி ஒண்ணு வச்சிருக்கார்ல, சூக்ஷ்ம உலகத்துல. அத ஆன் பண்ணி பார்ப்பாராம். அப்ப எப்ப ஆன் பண்ணாலும் எப்படி இருக்கணுமா நம்ம? ஸ்வராஜ்ய அதிகாரின்ற சீட்ல இருக்கணுமா. இதுதான் பாபா விரும்புறாரு. बाप दादा की नेचुरल टीवी है, ஸ்விட்ச் नहीं दबाना पड़ता. நேச்சுரல் டிவி ஒன்று வச்சிருக்கிறாராம். சுவிட்செலாம் ஆன் பண்ணுறோம். டைம் ஆகுதுல்ல சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு கூட. அவர் சங்கல்பத்தில் அவருங்க உங்கள் பேரை நினச்ச உடனே உங்கள் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் மேலே டிவியில். அதில் பார்ப்பாராம். एक ही समय पर चारों ओर के देख सकते हैं. ஒரு பிகே மட்டும் பார்க்க மாட்டாரு. உலகத்துல இருக்கிற எல்லா பிகேவும் பாபா ஒரே நேரத்துல பார்க்க முடியுமா? हर एक बच्चे को कोने कोने वाले को देख सकते हैं. तो हो सकता है மூலை முடுகுல இருக்கிறவங்களெல்லாம் உங்களால பார்க்க முடியாது. ஆனா மேல இருக்கிறார்ல அவரால எல்லாத்தையும் பார்க்க முடியும். कल से टीवी खोले तो क्या दिखाई देंगे. சரி நாளைக்கு டிவி ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன தெரிய வரும்? என்ன தெரிய வரும்? फरिश्ते की ड्रेस में फरिश्ते की ड्रेस है चमकीली ड्रेस. ஃபரிஷ்தா ட்ரெஸ்ல உங்களை பார்க்க விரும்புறாரு. ஃபரிஷ்தா ட்ரெஸ்னா ஒளி உடல். ये शरीर बांध के मिट्टी का ड्रेस नहीं पहनना. இந்த பாடி கான்ஷியஸ்ன்ற மண்ணு உடலை போட்டுக்காதீங்க. மண்ணோட போகுதுங்க. ஒளி உடல்ன்ற ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க. चमकीली ड्रेस हो सफलता का सितारा हो ऐसा मूर्ति हर एक की बाप दादा देखने चाहते हैं. ஒளி வீசக்கூடிய ட்ரெஸ் ஃபரிஷ்தா ட்ரெஸ். அப்புறம் ஒளி உருவமான நட்சத்திரம் ஆத்மா நட்சத்திரம். அந்த நிராகாரி ஸ்டேஜ், பரிஷ்தா ஸ்டேஜ். இந்த நிலையை நான் பார்க்க விரும்புகின்றேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. பசந்த் ஹைனா பிடிச்சிருக்கா? மிட்டி கி ட்ரெஸ் பஹனேங்கே தோ மிட்டி கே ஹோ ஜாயேங்கே. மண்ணால் ஆன ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த உடம்புன்னு நினைக்கிறது மண்ணா போயிடுவீங்க அப்படின்றார். மண்ணா ஆகணுமா? சில பேர் சொல்லுவாங்க களிமண்ணு தான் இருக்கு மண்டையில அப்படின்வாங்க. அது மாதிரி மண்ணு. நாம பாபா என்ன பார்க்க விரும்புறாரு? ஒளியா பார்க்க விரும்புறாரு. அதனால நல்ல பிரில்லியண்டா இருக்கணும், பவர்ஃபுல்லா இருக்கணும். அதனால பாடி கான்ஷியஸ்ல எண்ணங்கள்ல கூட வரக்கூடாது. जैसे बाप अशरीरी है, ब्रह्मा बाप चमकीली ड्रेस में है, फरिश्ता है, फॉलो फादर. ஸ்ரீ பாபா அஷரீரி ஒளி நிராகார ஸ்வரூபத்தில் இருக்கிறாரு. ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறாரு. பிரம்மா பாபா பரிஷ்தாவா இருக்கிறாரு. ஒளி உடல்ல இருக்கிறாரு. நாம யாரை ஃபாலோ பண்ணணும்? 2 பேருமே தான். ஃபாலோ ஃபாதர். ஒண்ணு ஒளியா இருக்கணும், பாயிண்ட் ஆஃப் லைட். இல்லையா பரிஷ்தான்ற ட்ரெஸ்ல இருக்கணும். இதை விட்டுட்டு மண்ணு ட்ரெஸ்ஸை போட்டுக்காதீங்க அப்படின்றார்.
आपके कपड़े में मिट्टी लग जाए, दाग हो जाए तो क्या करते करते हो? உங்க ட்ரெஸ்ல மண்ணு விழுந்துருச்சு. உடனே என்ன பண்றீங்க? ஏதோ கரை படிஞ்சதுன்னா, உடனே என்ன பண்றீங்க? பதல் லேத்தே ஹோனா, தெரியாம சேறுல சகதி ஆயிடுச்சு. அது வந்து ட்ரெஸ்ல ஒட்டிக்கிச்சு. சேறு, சகதிலாம். அப்ப என்ன பண்ணுவீங்க? சின்ன கரையா இருந்தா வாஷ் பண்ணலாம். ட்ரெஸ்ஸே கரையாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ்ஸ மாத்திப்பீங்க தானே! வேற ட்ரெஸ் போட்டுட்டு, இந்த ட்ரெஸ்ஸ வாஷ் பண்ணுவீங்க தானே! ऐसा ही चेक करो कि चमकीली फरिश्तों की ड्रेस है. அதனால இந்த மண்ணு ட்ரெஸ் வேணாங்க. ட்ரெஸ்ஸ மாத்துங்க. ஃபரிஷ்தான்ற ட்ரெஸ்ஸ போடுங்க. जो बाप को फ़ख़्र है कि हर एक बच्चा ராஜா பச்சா है. பாபா அப்பதான் சந்தோஷம் அடைவார். குஷி அடையறாரு. என்னோட ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை. ஃபரிஷ்தா ட்ரெஸ்ல இருக்கு. அத தான் பார்க்க விரும்புறாரு. அவரு विदाई लेने आएगी. ये माया ऐसी आपकी दासी बन जाएगी और विदाई लेने आएगी. आधा कल्प के लिए विदाई लेने आएगी. वार नहीं करेगी. நீங்க மட்டும் ஃபரிஷ்தா ட்ரெஸ்ல இருக்கிறீங்கன்னா, மாயா வந்து உங்ககிட்ட இனி சண்டையே போட வராது. விடை பெற்று போறேன் அப்படின்ட்டு விடை பெறுறதுக்காக தான் வருமே தவிர, சண்டை போடுறதுக்காக மாயா உங்ககிட்ட வரவே வராது. நம்ம அந்த ஃபரிஷ்தா ட்ரெஸ்ல இருக்கும் பொழுது. बाप दादा सदा कहते हैं, बाप के ऊपर बलिहार जाने वाले कभी हार नहीं खा सकते. अगर हार है तो बलिहार नहीं है. பாபா, நான் இப்படிதான். என்னுடைய எண்ணம், சொல், செயல் இப்படிதான் இருக்கு. என்னுடைய அதாவது நான், மனம் சகிதமாக உடல், மனம், பொருள் எல்லாமே நான் உனக்கு சரண்டர் பண்ணிட்டேன். நான் யாரா இருக்கேன், எப்படிப்பட்டவனா இருக்கேன், அப்படியே உனக்கு சமர்ப்பணம் ஆயிட்டேன். அப்படின்னு யாரு பலி ஆகுறாங்களோ, அவங்க மாயாட்ட தோல்வி அடைய பாபா விடமாட்டாரு. மனசால சரண்டர் ஆயிடுங்க. மாயாட்ட தோல்வி அடைய முடியாது. யாரு மாயாட்ட தோல்வி அடையறாங்களோ, அவங்க மனசால பலி ஆகல அப்படின்னு அர்த்தம். இது கொஞ்சம் பெருசா போயிட்டே இருக்கு. இதோட முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஆ அதனால ஒரு மகாபாரதத்துல சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது, விஷ்ணுவோட அஸ்திரம் ஒண்ணு வரும். அத பார்த்துட்டு இந்த விஷ்ணு சொல்லுவாரு, அதாவது கிருஷ்ணா சொல்லுவாரு, "எல்லாருமே உங்களோட ஆயுதங்கள்லாம் கீழ போட்டுருங்க. அப்புறம் கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு மனசால நெனச்சுக்கிட்டு கையெடுத்து கும்பிடுங்க. அந்த ஆயுதம் உங்கள தாக்காது." அப்படின்னு சொல்லுவாரு. அதுல இந்த பீமன் மட்டும் அந்த கதாயுதத்த வச்சுப்பான். மீதி எல்லாரும் கீழ போட்டுருவாங்க. அது பல ஆயுதங்களா பிரியும். விஷ்ணுவோட அஸ்திரம். அதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணாயிடும். ஒண்ணாயிட்டு நேரா பீமன்ட்ட தான் வரும். அவன் பக்கத்துல வர்றத பார்த்த உடனே அந்த கதாயுதத்த கீழ போட்டுட்டு, அப்புறம் கையெடுத்து கும்பிடுவான். அப்ப அவ்வளோதான். அது மறைஞ்சிடும். அது மாதிரி நம்மளால சில சமயம் வந்து நம்மள மீறி சில விஷயம்லாம் நடக்கும். அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போகும். மனசு கூட தான். வேஸ்ட் தாட்ஸ் வரக்கூடாதுன்னா வருது. நான் யாரா இருக்கேன், எப்படிப்பட்டவனா இருக்கேன், ஓப்பனா பாபாட்ட சொல்லிட்டு, சரண்டர் ஆயிடுங்க மனசால. "பாபா நான் இப்படிதான். நீ தான் என்ன சரி பண்ணணும்." அப்படின்னு பலி யார் ஆகுறாங்களோ, அவங்களுக்கு மாயா கிட்ட வராம பாபா புரொடெக்ஷன் பண்ணிடுவாரு. அதனால இந்த சமர்ப்பணம் அப்படிங்கிறது கூட ஒரு முக்கியமான விஷயம். மனசால நான் எப்படி இருக்கிறேன்றத ஓப்பனா கடவுளுக்கு சொல்லணும். அப்ப அவரு வந்து கண்டிப்பா காப்பாத்துவாரு. நான் போராடி, போராடி அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த பீமன் மாதிரி நானே போராடி, நானே ஜெயிக்கிறேன். சில இடங்கள்ல போராடுறத விட சரண்டர் ஆகுறது தான் நல்லது. அந்த மாரி எது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போகுதோ, அத சரண்டர் பண்ணிடுங்க பாபாட்ட. பாபா அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அதனால இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான முரளி. பாபா வந்து என்ன பார்க்க விரும்புறாரு அப்படின்னா, ஃபரிஷ்தாவா பார்க்க விரும்புறாரு. அப்புறம் நிராகாரி சொரூபத்துல முக்கியமா சீட்ல செட் ஆகி இருக்கணும். சீட்ல செட் ஆகி இருக்கிற வரைக்கும், ஆமா, அனைத்து சக்திகளும்
அதே மாதிரி கர்மேந்திரியங்கள் கூட, அப்புறம் நம்மளுடைய குணங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஓடி வந்து உதவி செய்யும். நம்ம சொல்றபடி கேட்கும். ஆனா சீட்லேருந்து இறங்கிட்டோம்னா, யாரும் மதிக்கவே மாட்டாங்க. முக்கியமா கர்மேந்திரியங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போகும். சீட்ல செட் ஆவலன்னா. சர்வ சக்திகள கூப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வரும். இல்ல 10 நிமிஷம் கழிச்சு வரும். 5 நிமிஷம் கழிச்சு வருமே தவிர, அந்த ஸ்பாட்டுக்கு வராது. அது ஆக்சிடென்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன பிரயோஜனம்? அதனால சீட்ல செட் ஆகிருங்க. என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தையா இருக்கணும் அப்படின்னு பாபா பார்க்க விரும்புறாரு. சரிங்களா? அதனால எல்லாருக்கும் ஓம் சாந்தி.